எபிபி நேயர்களுக்கு வணக்கம். அவசரமாக சென்ற ஆம்புலன்ஸ், ஆக்ரோஷமான எடப்பாடியின் முகம், அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு இணையவாசிகளின் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒரு பேச்சானது இப்பொழுது தமிழகம் முழுக்க சர்ச்சையாக மாறி இருக்கிறது. ஆம்புலன்ஸ் டிரைவரை பார்த்து அவர் சொன்னது என்ன? இன்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இணையவாசிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வெகு காட்டமாக விமர்சித்ததன் பின்னணி என்ன என்பதை பற்றிய முழு காணொலியாகத்தான் இது இருக்க போகிறது. தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு ஒரு சுற்றுப்பயணத்தை தொடங்கி பல்வேறு விதமான மாவட்டங்களை சட்டமன்ற தொகுதி வாரிகளா பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில நேற்றைய தினம் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டுல தன்னுடைய சுற்றுப்பயணத்துல தொடர்ந்து பேசிட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு ரோட்ல தான் பேசுறாரு. பேசிட்டு இருக்கும்போது பரவலான கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துல அவசரமா நோயாளி ஏற்றி வருவதற்காக காலியா ஒரு ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கு. பேசும்போதே தன்னுடைய பேச்சை நிறுத்திட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆம்புலன்ஸுக்கு வழி விடுவார்னு சொல்லுவார்னு பார்த்தா ஆம்புலன்ஸ் யாரும் விடாத தடுத்து நிறுத்துன்றாரு. என்ன இப்படி சொல்றாரு? ஒரு முன்னாள் முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், பொதுவா கணிசமா மக்களுடைய ஒரு அபிமானியா இருக்கக்கூடியவர் ஏன் இந்த மனநிலையில பேசணும் அப்படின்றப்போ ஆளும் திமுக அரசு விமர்சிக்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்றாரு. என்னன்னா, நான் போகின்ற கூட்டங்களில் எல்லாமே மக்களுடைய அந்த எழுச்சியானது, மக்களுடைய கூட்டமானது அவ்வளவு பெருசா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டத்துல இடையூறு செய்யணும்னே திமுக அரசு எல்லா இடத்துலயும் ஆம்புலன்ஸை இறக்கி விட்டு அதனால அந்த இரைச்சலை ஏற்படுத்தி மக்கள் கூட்டத்தை கலைச்சி என்னுடைய கூட்டத்தை செயலிழக்க செய்வதற்கான வேலையை திமுக அரசு செய்வதா குற்றம் சாட்டுறாரு. தமிழ்நாடு முழுக்க சாலை விதிகளை பின்பற்றி தான் கூட்டங்கள் நடைபெறணும், மாநாடுகள் நடைபெறணும், மாநாடு கூட்டங்கள் அதன் வழியில் தான் நடைபெறணுன்றது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இணையவாசிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவர் கூட்டத்துக்கு போறாரு, சரி, இவர் ஒன்றும் மாநாடு இடம் போட்டு அங்க ஸ்டேஜ் போட்டு இடத்துல இருந்து பேசலையே, இவர் ரோட்ல இருந்து பேசுறாரு. ரோட்ல எப்பொழுதுமே ஆம்புலன்ஸ் போகணும் தான். அப்போ ஆம்புலன்ஸோடைய தப்பா இல்ல இபிஎஸ் அவர்களுடைய தப்பா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருடைய யோசனையுமே என்னதான் இருந்தாலும் ஒரு எதிர்கட்சி தலைவரா இவ்வளவு காட்டமா பேசியிருக்க கூடாது அப்படின்ற யோசனையில தான் தள்ளுது. அதுக்கப்புறம் ஒரு மேலும் ஒரு விஷயம் சொல்றாரு. அது என்னன்னா, தெம்பு திராணி இல்லாத இந்த அரசு நேரடியா மோத முடியாத இந்த மாதிரி காலி ஆம்புலன்ஸ் எல்லாம் விட்டு எங்களுடைய கூட்டத்தை கலைக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் குறிப்போன்னு சொல்றாரு, நீ காலியா ஆம்புலன்ஸ் இனிமே நான் பேசுற கூட்டத்துல வந்துருச்சுன்னா ஆம்புலன்ஸ் மட்டும் தனியா போவாது, ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு வந்த டிரைவருமே அதுல பேஷண்டா போவான் அப்படின்னு சொல்றாரு. என்ன ஒரு மன உறுதியோட பேசியிருக்கிறாரு பாருங்களேன். எவ்வளவு ஒரு இது என்னன்னா, இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் ஒரு கூட்டத்துல பேசுறாரு. சரி, அந்த கூட்டத்துல வந்த ஆம்புலன்ஸ்ல உண்மையிலேயே நோயாளி இல்லை. ஆனா அந்த டிரைவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் நோயாளியை அழைத்து வர்றதுக்காக தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அவசர ஊர்தியானது சரியான முறையில போய் சரியான நேரத்துல அந்த நோயாளியை அழைச்சிட்டு வந்தாதான் சரியான நேரத்துல ஒரு உயிர் காக்கப்படும். 5 நிமிஷத்துல 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தா கூட ஒரு உயிரை காப்பாத்திருக்கலான்னு எத்தனையோ மருத்துவமனைகள்ல சினிமா படம் சொல்ற மாதிரி இன்னைக்கும் உண்மையிலே நடப்பதை நம்ம கண்கூடா பார்த்திருக்கோம். அப்படியெல்லாம் கூட்டத்துக்கு நடுவுல, அப்படியெல்லாம் ரோட்டுக்கு நடுவுல இப்படி ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை சந்திக்கிறாரு. சரி, சந்திக்கும் போது கூட அந்த அவசர ஊர்திக்கான ஒரு சிறிய மரியாதை கூட தர்றதில்ல. இப்படி போகக்கூடிய ஊர்தியில ஏதோ ஒரு உயிர் காப்பாற்றப்படுன்ற ஒரு சின்ன புரிதல் கூட இல்லாம, இனிமே எவனாவது ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்தானா, ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா அதுல பேஷண்ட் இல்லைன்னா பேஷண்ட் அடிச்சு அவனை பேஷண்ட் ஆக்கிடு, அந்த டிரைவரை பேஷண்ட் ஆக்கிடு அப்படின்ற மாதிரி ஒரு தலைவர் அந்த தொண்டர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு எழுச்சியான பாடத்தை புகுத்துறாரு பாருங்களேன். இன்னைக்கு வேலூர் அணைக்கட்டுல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது. நாளைக்கு சென்னையிலேயோ இல்லை ஏதோ ஒரு குக்கிராமத்திலேயோ ஒரு 15-20 கிலோமீட்டர் தூரத்துக்கு போய் ஒரு பேஷண்ட் அழைச்சிட்டு திரும்ப ஹாஸ்பிட்டல்ல விட்டாதான் அந்த உயிர் காக்கப்படுன்ற ஒரு நிலைமை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஒருவேளை காலியா ஒரு ஆம்புலன்ஸ் போகும்போது இது ஆளும் கட்சியின் செயல்தான் அப்படின்னு
அங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள்லாம் அந்த டிரைவரை அடிச்சு அவனை பேஷண்ட் ஆக்குனா இங்க இருக்கக்கூடிய எத்தனை உயிர்களை வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காவு வாங்குறதுக்காக இவ்வளவு சிறப்பான பாடத்தை புகுட்டு இருக்கான்னு தெரியுதுங்களா? ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, நான் பேசிட்டு இருக்கிறப்ப ஆம்புலன்ஸ் அனுப்புறாங்கன்னு. உண்மையிலே நிறுத்தி இது உண்மையிலே பேஷண்ட் அழைச்சிட்டு வர போகுதா இல்ல இந்த கூட்டத்துக்கு வருதான்னு அந்த வண்டிக்கு பின்னாடி 10 பேர் அனுப்பிச்சு போய் பார்த்துருக்கணுமா வேண்டாமா? நான் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவர் போய் கூட்டம் போடுற இடம் எல்லாமே எந்த இடம்னா மெயினான இடங்கள், மெயினா பப்ளிக் நிக்கிற இடங்கள், குறிப்பா பஸ்ஸு, லாரி, இந்த மாதிரி பெரிய பெரிய வண்டிகள்லாம் நின்னா வேற எங்கேயும் யாராலையும் கலைஞ்சு போயிட முடியாது. அப்ப கலைஞ்சு போவாதான் எங்க நிற்பான்? அந்த கூட்டத்துல தான் நிற்பான். அதுல பாதி பேர் கட்சிக்காரனா, மீதி பேர் அந்த கூட்டத்தை தாண்டி போக முடியாதவங்க இவர் பேசிட்டு போனா நம்ம போயிடலான்ற மனநிலையோட இருக்கிறவங்களும் இருப்பான். நான் அதிமுக தொண்டர்களை குறை சொல்லலை, மற்றவங்கள சொல்றேன். பப்ளிக்ல இருக்கிறவங்களுடைய மனநிலை அதுவாதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு மெயின் ரோட்ல போய் இவர் பேசிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் வந்தா அது யாரு மேல தப்பு? இபிஎஸ் அவர்கள் மேலதானே தப்பு. ஆனா இவர் குறை சொல்றது திமுகவை குறை சொல்லுவாராம். அதனாலதான் இன்னைக்கு ஆளும் கட்சியில இருக்கிறவங்களை தாண்டி குறிப்பா இணையவாசிகள் பலரும் பல விதமான விமர்சனங்களை இவர் மேல வச்சாலுமே கூட அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்றப்போ மாதிரி தமிழ்நாடு முழுக்க எங்க ஆம்புலன்ஸ் போனாலும் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி இல்லை, ஏதோ ஒரு மாவட்ட செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ அதிமுக கூட்டம் போட்டாங்கன்னா அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒரு ஆம்புலன்ஸ் போனா பாருங்க, பறந்து விரிந்து இந்த கூட்டத்தை தடுப்பதற்காகவே ஆளுங்கட்சி செய்யறதுன்னு சொல்லி இப்படி தமிழ்நாடு முழுவதும் ஆம்புலன்ஸ் நிறுத்திட்டு விட்டா எத்தனை உயிர்கள் போகும்? எவ்வளவு ஒரு கேவலமான செயல் இது. அதனால ஒரு எதிர்கட்சி தலைவருடைய மனநிலை என்னவா இருக்கணும்? அடுத்த ஆண்டுல ஒருவேளை இந்த ஆட்சி நீக்கப்பட்ட அடுத்த ஆண்டு நீங்க முதலமைச்சர், அந்த மனநிலையை தாண்டி வா நானும் ரவுடிதான் அப்படின்ற மனநிலைக்கு இபிஎஸ் அவர்கள் விட்டார். அப்படிதான் நம்மால பார்க்க முடியுது. இதற்கிடையில தான் இந்த எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு எழுச்சி பயணம் அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பயணத்தை நடத்திட்டு இருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு எழுச்சியா இருக்க போகுது அப்படின்னு நம்ம பொறுத்ததுதான் பார்க்கணும். காரணம் என்னன்னா, ஒரு உன்னத பொறுப்புல போய் உட்காரணும்னு ஆசைப்படக்கூடியவங்க உன்னதமானவர்களா இருக்க வேண்டும் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய என்னுடைய கருத்தை தாண்டி தமிழக மக்களுடைய கருத்தா இருக்கு. அதனால பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய எந்த வேலையையும் ஒரு எதிர்கட்சி தலைவர் செய்யாம இருக்க வேண்டும் என்றதான் இங்க இருக்கக்கூடிய பரந்த மக்களுடைய எண்ணமா இருக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த காட்டமான பேச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரின் விமர்சனம் எந்த அளவுக்கு உண்மையானது, அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மேலும் ஒரு காணொளியில சந்திக்கலாம். நன்றி.